வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அக்டோபர் மாதம் ரூபாய் 3000 வங்கிக் கணக்கில் தரப்போகும் தமிழக அரசு யாருக்கெல்லாம் வரும் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி அரசு வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் உள்ள 3 முக்கிய திட்டங்கள் மூலயமாக மாதம் ரூபாய் 3000 உங்கள் வங்கி கணக்கில் வழங்கப்பட உள்ளது மக்களே. அதாவது அக்டோபர் மாதத்திற்கான தொகை அடுத்தடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்ன என்று இங்கே பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே விரிவு செய்யப்பட்டு விட்டது. அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட்டு விட்டது மக்களே. ஒன்றாவதாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படுகிறது. இரண்டாவது, முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படுகிறது. மூன்றாவது, புதிதாக ரேஷன் கார்டு பெற்றிருப்பவர்களுக்கும் பணம் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு உள்ளனர். மொத்தம் 2.5 லட்சம் பேர் இந்த ஒரு பணம் வழங்கப்பட்டு உள்ளது. இந்த புதிய திருமணம் ஆனவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட்டு உள்ளனர். இவர்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை பணம் வழங்கப்படும். 15ஆம் தேதி விடுமுறை நாள் என்பதினால் பணம் வழங்கப்படாது. இரண்டாவது திட்டம், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி மேலும் 2000 ரூபாய் மொத்தமாக வரும். புதுமை பெண் திட்டம், புதியதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலயமாக இந்த பணம் வழங்கப்படுகிறது. புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கான 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்திருந்தார்கள். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. யாருக்கு வழங்கப்படுகிறது? அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்கு எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த ஒரு திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு பணம் இந்த ஒரு நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதன் 2ஆம் தவணை இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மொத்தமாக 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது மக்களே. இதை தான் நம்ம குறிப்பிட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.